அப்புறம் என்ன, நிச்சயதார்த்த தேதி முடிவு பண்ணியாச்சு. எங்க வழக்கப்படி நிச்சயத்துக்கு முன்னால பொண்ணுக்கு நாங்க பூ வச்சு அவளை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க சம்மதிக்கணும். நீங்க உங்க வீட்டு பொண்ணை கூப்பிட்டீங்கன்னா நான் அவ தலையில பூ சூட்டி விட்டுருவேன். நிச்சயதார்த்தம் நிச்சயமாயிடும். சரி, கூப்பிடுறேன். மீரா, வணக்கம் ஆண்டி. வணக்கம். அண்ணி, பொண்ணுக்கு நீங்க பூ வச்சு விடுங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க பூ வைக்கும் போது அவளுக்கு எங்க அக்காவோட ஆசீர்வாதம் வேணும். அதனால அக்கா படத்துக்கு முன்னால அவளுக்கு பூ வச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு என்ன, வச்சுட்டா போச்சு. அவங்க ஆசீர்வாதம் இல்லாம அவங்க பொண்ணுக்கு நான் எப்படி பூ வைக்க முடியும்? சம்மந்திமா, பிரீத்தி யமுனாவோட பொண்ணு. இல்ல, ஒரு வகையில பார்த்தா பிரீத்தியும் கௌசல்யாவோட பொண்ணு மாதிரி தானே. ஆமா, நான் அததான் சொன்னேன். பூ வச்சிடலாமா? பொண்ணுக்கு பூ வச்சிடலாமா? வச்சிடலாம். அவங்கள கும்பிட்டுக்கோமா. மீரா, உனக்கும் கல்யாண வயசு தானே. பிரீத்திக்கு பூ வச்சுட்டு உனக்கு வைக்காம இருந்தா நல்லா இருக்காது. வா, நீயும் பூ வச்சுக்கோ. என்னம்மா யோசிக்கிற? நீயும் ஒரு வகையில எனக்கு மருமக மாதிரி தான். வாமா, வந்து பூ வச்சுக்கோ. ஏன் மீரா யோசிக்கிற? அத்தை கூப்பிடுறாங்கல்ல, வா வந்து வச்சுக்கோ. சம்மந்தி, நீங்க சொன்னாதான் மீரா கேப்பாளா? நான் சொன்னா கேட்க மாட்டாளா? சொல்லுங்க சம்மந்தி. தப்பில்ல மீரா, போ. பெரியவங்க கூப்பிடுறாங்கல்ல, போய் பூ வச்சுக்கோ. பிளீஸுங்க. ஓ தாயி, போ போ, வாமா. பூ வச்ச உடனே இன்னும் ரொம்ப அழகாயிட்ட. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. திருஷ்டி சுத்தி போட சொல்லு. உன் அம்மாவை வேண்டிக்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இப்போவே வா. சம்மந்தி, அன்னைக்கு வந்தப்பவே ஃபேமிலியோட வந்து சாப்பிடுறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. ஆமா சம்மதி, இன்னைக்கு நீங்க எந்த காரணமும் சொல்ல முடியாது. நல்லா சாப்பிட்டு தான் போகணும். இனிமே இல்லன்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் கிடையாது. டைனிங் டேபிள் எங்கன்னு சொல்லுங்க, பூந்து விளையாடுறேன்.